بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், சுப்ஹானஹு வ தஆலா, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆதாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், நிச்சயமாக நாமே மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம். அவர்கள் எதனை நற்செயலாக இல்லாவிட்டால் தீய செயல்களாக முன்வைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதனை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அதேபோல் அவர்கள் விட்டுச் சென்ற தடயங்களையும் நாம் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான ஒரு பதிவேட்டில் நாம் கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் எங்களுக்கு அவன் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு அம்சங்களை நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள், முன்வைக்கக்கூடிய செயல்கள், அதேபோல் நாங்கள் விட்டு போகக்கூடிய எங்களுடைய அடிச்சுவடுகள், எங்களுடைய தடயங்கள், இவைகள் அனைத்தையும் இந்த இரண்டு அம்சத்தையும் அல்லாஹ் பதிவு செய்துள்ளான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு தெரிவிக்கிறான். அவைகள் அனைத்தும் தெளிவான ஒரு பதிவேட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான் என்றும் கூறியுள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா.
அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாஹ், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள், அதேபோல் ஜக்காத்தையும் கொடுத்து கொள்ளுங்கள். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், நீங்கள் எந்த கைரை உங்களுக்காக வேண்டி முன்வைக்கிறீர்களோ அதனை அல்லாஹ்விடத்தில் காண்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயமாக நீங்கள் செய்வதை அனைத்தையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, நாங்கள் எந்த நலவை எங்களுக்காக வேண்டி முன்வைக்கிறோமோ அந்த நலவை அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக காண்போம், கண்டு கொள்வோம் மறுமை தினத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா. அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வஅஅஸம அஜ்ரா வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நீங்கள் உங்களுக்காக எந்த கைரை, எந்த நலவை முன்வைக்கிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் அதனை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த மேலான கூலிகள் இருக்கின்றது. அல்லாஹ் மிகவும் நலவானவன். அது உங்களுக்கு மிகவும் நலவாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்த கூலிகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கருணையுடையவனாகவும் மிகவும் பாவம் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்கள் உலக வாழ்க்கையில் எதனை மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி எந்த நலவை முன்வைக்கிறோமோ அந்த நலவை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் காண்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. ஆனால் அந்த நலவு, எந்த நலவை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு சூரத்துல் யாசீனில் வரக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அதிலே சுப்ஹானஹு அல்லாஹ் தபாரக வ தஆலா நாங்கள் முன்வைக்கக்கூடிய 2 அம்சங்களை பதிவு செய்கிறான் என்று கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நிச்சயமாக நாமே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறோம். அல்லாஹ் அஸ்ஸாதி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் கூறுகிறார், நிச்சயமாக நாமே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறோம் என்பது அவர்கள் மரணமடைந்த பின் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தது. அவர்கள் செய்த செயல்களுக்கேற்ப அவர்களுக்கு மறுமையில் கூலி அல்லது தண்டனை வழங்குவதற்காக என்பதாகும். அல்லாஹ் அதற்காகவே அவர்களை உயிர்ப்பிக்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வனக்துபு மா கத்தமு. அல்-இமாம் அஸ்-ஸஅதி கூறுகிறார், அவர்கள் முன்வைக்கக்கூடிய நக்துபு மா கத்தமு, அவர்கள் முன்வைத்த வெற்றை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் தங்கள் வாழ்நாளில்
நேரடியாக செய்ய, அவர்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக செய்த நன்மை மற்றும் தீமையான செயல்கள் அனைத்தையும் இந்த ஆயத்து குறிக்கும் என்று அல்லாமா ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். பிறகு அல்லாஹ்வுடைய வார்த்தை வஆசாரஹும், மேலும் அவர்கள் விட்டு சென்ற தடயங்களையும் பதிவு செய்கிறோம் என்பதற்கு இமாம் ஸஅதி தெளிவு கொடுத்த போது கூறுகிறார், அவர்கள் உயிருடன் இருந்த காலத்தில், அவர்கள் இறந்த பிறகும் அவர்களால் உருவாக்கப்பட்ட நன்மையின் தடயங்களையும் தீமையின் தடயங்களையும் குறிக்கிறது இந்த ஆயத்தில் இந்த சொல் வஆசாரஹும். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா நாங்கள் செய்த 2 அம்சங்களை பதிவு செய்துள்ளான். நாங்கள் முன்வைத்த எங்களுடைய செயல்கள், அதேபோல் நாங்கள் முன்வைத்த எங்களுடைய தடயங்கள், நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்த இருக்கிறான். அதனை நாங்கள் கண்டு கொள்வோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு தெரிவிக்கிறான். இமாம் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் மேலும் கூறுகிறார், அதாவது அவர்களின் சொற்கள், செயல்கள் மற்றும் வாழ்க்கை முறையின் காரணமாக உருவான விளைவுகள் அனைத்தும் இதில் அடங்கும். எனவே ஒரு மனிதனின் அறிவு, அவர் கற்பித்த கல்வி, அவர் வழங்கிய அறிவுரை நன்மையை ஏவியது, தீமையை தடுத்தது, மாணவர்களிடம் விட்டு சென்ற பயனளித்த அறிவு அல்லது அவர் எழுதிய பயனளிக்கக்கூடிய நூல்கள், புத்தகங்கள் ஆகியவற்றின் மூலம் யாராவது நன்மை செய்தால் அந்த நன்மையின் கூலியும் அவருக்கு கிடைக்கும் என்று இமாம் ஸஅதி கூறுகிறார். மேலும் கூறுகிறார் ரஹிமஹுல்லாஹ், அதேபோல் அவர் தொழுகை, ஜக்காத், தர்மம் அல்லது பிற நற்செயல்களை செய்தால் அதை பார்த்து மற்றவர்கள் அதை பின்பற்றினால், அல்லது அவர் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருந்தால், அல்லது மக்கள் பயன்பெறும் ஏதேனும் ஒரு பொது நல அமைப்பை உருவாக்கியிருந்தால், அல்லது இது போன்ற எந்த நன்மை காரியத்தையும் ஏற்படுத்தியிருந்தால், அவை அனைத்தும் அவர் விட்டு சென்ற நத்தடயங்கள் பதிவு செய்யப்பட்டது. நத்தடயங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் நன்மை அவருக்கு தொடர்ந்தும் எழுதப்படும் என்று இமாம் ஸஅதி கூறுகிறார். அதேபோல் கூறுகிறார் ரஹிமஹுல்லாஹ், மேலும் கூறுகிறார், அதேபோல் ஒருவர் தீமையை ஏற்படுத்தி இருந்தால் அதனால் உருவாக்கும் தீமையின் விளைவுகளும் அவருக்கு பதிவு செய்யப்படும். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கூறினார்கள் ரஹிமஹுல்லாஹ், இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனை இமாம் ஸஅதி குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த இடத்தில், யார் இஸ்லாத்தில் ஒரு நல்ல வழிமுறையை, சுன்னத்தை ஏற்படுத்துகிறாரோ, அதனை உயிர்ப்பிக்கிறாரோ, அவருக்கு அதன் நன்மையும் மறுமை நாள் வரை அதை செயல்படுத்துவோரின் நன்மையும் கிடைக்கும். யார் ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, இஸ்லாத்தில் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தை உயிர்ப்பிக்கிறாரோ, அந்த நபருக்கு அவருடைய கூலியும், அவரை பின்பற்றி யாரெல்லாம் அந்த சட்டத்திட்டத்தை அமுல் செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியும் அந்த நபருக்கு பதிவு செய்யப்படும். மேலும் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், மேலும் யார் ஒரு கெட்ட வழிமுறையை ஏற்படுத்துகிறாரோ, உருவாக்குகிறாரோ, அதன் பாவமும்
மறுமை நாள் வரை அதை செயல்படுத்தக்கூடியவர்களுடைய பாவம் அவர் மீதே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதற்கு பிறகு இமாம் சாதி கூறுகிறார், இந்த வசனம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதும் எந்த வழிமுறையிலாக இருந்தாலும் அவர்களை நேர்வழியில் வழிநடத்துவதும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை காட்டுகிறது என்று எங்களுக்கு விளங்கிக் கொள்கிறோம் என்பதனை தெளிவாக இந்த ஆயத்திலிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, தஅவா பணி என்பது மிகவும் மேலான ஒரு அம்சம், மேலான ஒரு இபாதத்து. எனவேதான் இமாம் சாதி இந்த இடத்தில் தஅவா பணியை பற்றி கூறி காட்டுகிறார். இந்த வசனம் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதும் எந்த வழிமுறையிலாக இருந்தாலும் அவர்களை நேர்வழியில் வழிநடத்துவதும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துடைய செயலாகும் என்பதனை தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று கூறுகிறார். எனவே சகோதரர்களே, தாவா பணி என்பது முக்கியமான ஒரு அம்சம். தாவா பணி என்பது நாங்கள் விட்டுப்போகும் எங்களுடைய நத்தடயங்களாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். எனவே இந்த தாவாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி நாங்கள் அடிப்படையாக உருவாக்கக்கூடிய தடயங்கள், ஆசார்கள், நாங்கள் விட்டு போகக்கூடிய ஆசார்கள், தடயங்கள் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். அந்த ஆசார்கள், தடயங்கள் எப்பொழுது மக்களுக்கு பயன் தரக்கூடிய தடயங்களாக இருக்கின்றதோ, மக்கள் பின்பற்றக்கூடிய அடிச்சுவடுகளாக இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு எந்த காலம் வரை அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய தடயங்களாக இருக்கின்றதோ அந்த காலம் வரை எங்களுக்கு அதனுடைய கூலிகள் பதிவு செய்யப்படும் சகோதரர்களே. எனவே எங்களுடைய கடமை இந்த தீனை மக்களுக்கு எத்தி வைப்பது. அதேபோல் எங்களுக்கு முடியுமான அளவுக்கு எங்களுக்கு பின்னே விட்டு போகக்கூடிய அடிச்சுவடுகளை நாங்கள் ஏற்படுத்துவது, நல்ல ஆசார்களை மக்கள் பயன்பெறக்கூடிய அம்சங்களை உருவாக்கி மக்களுக்கு ஒரு வழிகாட்டாளாக நாங்கள் ஆக்க வேண்டும். அந்த வகையில் சகோதரர்களே, நாங்கள் உருவாக்கக்கூடிய இடங்கள், நாங்கள் உருவாக்கக்கூடிய மாணவர்கள், நாங்கள் உருவாக்கக்கூடிய நூல்கள், புத்தகங்கள், இவைகள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹு தஆலா எங்களுக்கு பின்னே மக்கள் பயன்பெற்றால் அவர்கள் பயன்பெறும் வரை அந்த கூலி எங்களை வந்தடையும். அதற்குரிய வழிகளை நாங்கள் செய்வது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலும் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய செயல் துண்டிக்கப்படுகிறது இரண்டு அம்சங்களை தவிர, மூன்று அம்சங்களை தவிர. இல்முன் யுன்தஃபஉ பிஹ், அவன் பின்வைத்து போகக்கூடிய பயன் தரக்கூடிய அறிவு, அதேபோல் தொடர்ந்தும் மக்கள் பயன்பெறக்கூடிய சதகா, அதேபோல் சாலிஹான ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு துஆ செய்வது. இந்த மூன்று அம்சங்களும்
மரணத்துக்கு பிறகு தொடர்ந்தும் ஒரு நபருக்கு கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது சகோதரர்களே. அதிலே முக்கியமாக இல்முன் யுன்தஃபஉ பிஹ், நாங்கள் மரணிக்கும் போது மக்கள் பயன் பெறக்கூடிய, தொடர்ந்தும் பயன் பெறக்கூடிய அறிவுகளை விட்டுச் செல்வது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரிலேயும் முஸ்லிம்லேயும் வரக்கூடிய ஹதீஸ், மா மின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன் ஃபயஅகுல மின்ஹு طيرٌ أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة. ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நாட்டினாலோ அல்லது ஒரு பயிரை விளைத்தாலோ அதிலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு மிருகமோ உண்டால் சாப்பிட்டால் அது அவருக்கு ஒரு சதக்காவாக, தர்மமாக பதிவு செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸிலே மா மின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நாட்டினால் அல்லது ஒரு பயிரை விதைத்தால் அந்த மரத்திலிருந்து பயிரிலிருந்து வரக்கூடிய பிரதிபலன்களை ஒரு பறவையோ மிருகமோ மனிதனோ அதிலிருந்து பயன் பெற்றால் அந்த முஸ்லிமுக்கு ஒரு தர்மமாக இருக்கின்றது, ஒரு நலவுகள் வந்தடைகிறது, பெரும் கூலிகளை பெற்றுத் தருகின்றது. அப்படியாக இருந்தால் ஒரு முஸ்லிம் சத்திய அறிவை, சத்திய தீனை, தௌஹீதை, சுன்னாவை வளர்த்து தரக்கூடிய ஒரு இடத்தை அமைத்தால் எந்த அளவுக்கு அந்த முஸ்லிமுக்கு கூலி வந்தடைய முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக இந்த ஆதாரங்கள் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. அதேபோல் ஸஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூறியதாக, மா மின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் இல்லா கான மா உக்கில மின்ஹு லஹு ஸதக வமா சுரிக மின்ஹு லஹு ஸதக வமா அக்கல السبع منه فهو له صدقة وما أكل الطير فهو له صدقة ولا يرزقه أحد إلا كان له صدقة إلى يوم القيامة. இந்த ஹதீஸிலும் ரசூலுல்லாஹ் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நாட்டினால் அதிலிருந்து உண்ணப்படும் அனைத்தும் அவருக்கு ஜக்காத்தாகவும் அதிலிருந்து திருடப்பட்டதும் அவருக்கு ஜக்காத்தாகவும் சதக்காவாகவும், அதேபோல் காட்டி மிருகம் உண்டதும் அவருக்கு சதக்காவாகவும், பறவைகள் உண்டதும் அவருக்கு சதக்காவாகவும், யார் அதிலிருந்து எதையாவது எடுத்து குறைத்தாலும் அதுவும் அவருக்கு சதக்காவாக இருக்கும் மறுமை நாள் வரை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நாட்டினால் அதிலிருந்து மற்ற படைப்பினங்கள் பயன் பெற்றால், எந்த அளவுக்கு என்றால் அதிலிருந்து களவெடுக்கப்பட்டால் கூட அது கூட ஒரு சதக்காவாக மாறுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியாக இருந்தால் சகோதரர்களே, எப்படி ஒரு நபர்
மக்களுக்கு பயன் தரக்கூடிய அறிவை பெறக்கூடிய வழிகளை அமைத்துவிட்டு மரணித்தால் மக்களுடைய உள்ளங்களுக்கு பயன் தரக்கூடிய அறிவை, பயன் தரக்கூடிய தீனுடைய விளக்கத்தை, தௌஹீதை, சுன்னாவை, அந்த ஒரு அமைப்பை அமைத்துவிட்டு மரணித்தால் எந்த அளவுக்கு அந்த மனிதருக்கு கூலி கிடைக்கும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதேபோல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறார்கள். إن قامت الساعة وفي يد أحدكم فسيلة فإن استطاع أن لا تقوم حتى يغرسها فليغرسها. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நேரம் கியாமத்து வந்துவிட்டாலும் உங்களில் ஒருவரின் கையில் ஒரு பேரீச்ச மரக்கண்டு இருந்தால் கியாமத்து நிகழ்வதற்கு முன் அதனை நாட்டிவிட முடிந்தால் அவர் அதனை நாட்டிவிடட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், மறுமை நேரம் கியாமத்து எழுப்பப்படுகிறது. அந்த வேளையில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், உங்களில் ஒருவரின் கையில் ஒரு பேரீச்ச மரக்கன்று, சிறிய பேரீச்ச மரக்கன்று இருந்தால் கியாமத்து நிகழ்வதற்கு முன்னே உங்களால் அதனை நாட்டிவிட்டு மரணிக்க முடியும் என்றால் நீங்கள் நாட்டிவிட்டு மரணித்துக் கொள்ளுங்கள், நாட்டிவிடுங்கள். அந்த கியாமத்து எழும்பப்பட முன்னே அதனை நாட்டிக்கொள்ள முடியும் என்றால் நாட்டிக்கொள்ளுங்கள் என்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தியுள்ளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியது என்ன? எங்களால் முடிந்த அளவுக்கு நலவு செய்ய பார்ப்பது, நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல அடிச்சுவடுகளை விட்டுவிட்டு மரணிக்க நாங்கள் முயற்சி செய்வது. நாங்கள் மரணிக்கும் வரை, இறுதி நிமிடம் வரை எங்களால் நல்ல அடிச்சுவடுகளை விட்டு போக முடியும் என்றால் அவ்வாறு செய்ய வேண்டும். மக்கள், படைப்பினங்கள் பயன் பெறக்கூடிய அம்சங்களை எங்களால் உருவாக்கிவிட்டு மரணிக்க முடியும் என்றால், இறுதி நிமிடம் வரை எங்களால் அதை செய்ய முடியும் என்றால் நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை சகோதரர்களே இந்த ஆதாரங்கள் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு, இறுதி ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது கூறுகிறார், இந்த உயரிய ஹதீஸ்களை விட உற்பத்தி அதாவது அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், இந்த உயரிய ஹதீஸ்களை விட உற்பத்தி, பயிரிடுதல் மற்றும் பயனுள்ள முதலீட்டில் ஈடுபடுவதற்கு ஊக்கமளிக்கும் வலிமையான சான்று வேறு இல்லை. குறிப்பாக கடைசி ஹதீஸ் மிக பெரிய ஊக்கத்தை அளிக்கின்றது. அதன் கருத்து என்னவென்றால், ஒருவரின் வாழ்க்கையின் கடைசி தருணம் கூட வந்துவிட்டாலும் மக்கள் தமது மரணத்திற்கு பிறகும் பயன்பெறும்
ஒரு நற்செயலை செய்யும் வாய்ப்பு இருந்தால் அந்த இறுதி வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதாகும் என்று அல் இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். அதற்கு பிறகு அல் அல்பானி கூறுகிறார், அவ்வாறு அவர் நட்ட மரம் அல்லது செய்த நன்மையால் மக்கள் தொடர்ந்து பயன்பெற்றுக் கொண்டே இருந்தால் அதற்கான நற்கூலி அவருக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது மறுமை நாள் வரை அவருக்கான சதகாவாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் என்று இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். சோதரர்களே, எனவே இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், நாங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை பெறக்கூடிய அம்சங்களை செய்துவிட்டு மரணிக்க முடியுமோ இறுதி நிமிடம் வரை அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், இன்றைய தினத்திலே எங்களுடைய சகோதரர்கள் கோயம்புத்தூர் சகோதரர்கள் தாருல் ஹதீஸ் அஸ்-ஸலஃபிய்யா என்ற அந்த ஒரு அமைப்பை, ஒரு இடத்தை, பாடசாலையை அமைத்துள்ளார்கள். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விளங்கிக் கொண்டு கொள்வதற்காக வேண்டி, அரபு மொழியை நன்றாக கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அதேபோல் அல்லாஹ்வுடைய தீனை அந்த இடத்திலே இருந்து உயிர்ப்பித்து மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி. எனவே இந்த ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் பேரருளாக இருக்கின்றது. ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு ஒரு ஒளியை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அது பெரிய ஒரு அம்சமாக அல்லாஹ்விடத்திலே இருக்கும். எனவே நாங்கள் யாரும் அந்த இடத்தை கீழ்த்தரமாக பார்க்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய ஒரு பேரருளாக அந்த அம்சத்தை நாங்கள் பார்த்து அதற்காக வேண்டி அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தி சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை எந்த அளவுக்கு எங்களால் வளர்த்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்து எடுக்க முயற்சி செய்ய வேண்டும். எங்களால் முடியுமான அளவுக்கு அந்த இடத்தை வளர்ப்பதற்காக வேண்டி தூய சுன்னாவை, தூய மன்ஹஜு ஸலஃபை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறவில்லையா, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் அனைவர்களும் நலவிலும் தக்வாவிலும் ஒத்தர் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள், ஒன்று கூடி ஒத்துழைப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவர்களும் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். சகோதரர்களே, எனவே எங்களுக்கு முடியுமான அளவுக்கு அந்த இடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது எங்களுடைய கடமை. முக்கியமாக அந்த ஊரிலே வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள், அந்த ஊரிலிருந்து வெளியான தாயிகள், அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள், சலஃபி சகோதரர்கள், அவர்களுடைய கடமை இந்த மாதிரி இடங்களை உருவாக்கி மக்களுக்கு பயன் தரக்கூடிய அறிவுகளை எத்தி வைப்பது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு நாங்கள் இந்த மாதிரி இடங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு அமைத்து தந்தால் அதற்கு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்திவிட்டு அதனை மறு உலக வாழ்க்கைக்காக
மறு உலக வாழ்க்கைக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கூலியாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது இந்த புனித நோக்கத்தை நாங்கள் மறந்துவிட்டு உலக அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டியோ இல்லாவிட்டால் மக்கள்கிட்டே இருந்து இந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு வசூல் செய்வதற்கு காசுகளை சேர்ப்பதற்காக நாங்கள் அமைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது எங்களுடைய நீயத்து கெடுதியான ஒரு நீயத்தாக மாறி எங்களுடைய செயல்களும் தீய செயல்களாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூய நோக்கம் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுக்காக உருவாக்கப்பட வேண்டிய ஒரு இடம், அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைக்கக்கூடிய ஒரு இடம், மக்கள் பயன் பெறக்கூடிய ஒரு இடமாக வளர்ந்து வர வேண்டும் இன்ஷா அல்லாஹு தஆலா. சகோதரர்களே, எனவே எங்களுடைய கடமை நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவுக்கு இந்த இடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது எங்களுடைய அறிவை கொண்டு முதலாவதாகவும் அடிப்படையாகவும் அல்லாஹ்வின் பால் நாங்கள் திரும்பி துஆ செய்து மன்றாடி கேட்டு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்திலே வந்து கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய விடயங்களை இலகுவாக்கி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை தீய அம்சங்களில் மற்றவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து சதிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தஅவத்தை அல்லாஹ் வளர்த்து தர வேண்டும் என்று மன்றாடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. அதேபோல் சகோதரர்களே, அதற்கு பின்னே நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவுக்கு அந்த இடத்தில் போய் அறிவை கொடுப்பது. இந்த இதிலேதான் தாவா சலஃபியா வளர்ந்து வரும். எந்த அளவுக்கு நாங்கள் அறிவை வளர்த்து வர முடியுமோ அந்த அளவுக்கு தான் தாவா சலஃபியா வளர்ந்து வரும். எனவே என்னுடைய உபதேசம் அந்த ஊரைச் சேர்ந்த அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு எங்களுடைய உபதேசம், முடியுமான அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து அந்த இடத்தை உங்களுடைய அறிவின் மூலமாக குர்ஆன் சுன்னா நீங்கள் பெற்ற குர்ஆனுடைய சுன்னாவுடைய மன்ஹஜு ஸலஃபுடைய அறிவின் மூலமாக அந்த இடத்தை வளர்த்து வர முயற்சி செய்யுங்கள். இதுதான் உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திலிருந்து, இஹ்லாஸிலிருந்து, இந்த நோக்கத்திலிருந்து ஒருபோதும் நாங்கள் திரும்பக்கூடாது. சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நோக்கத்தை நேரான நோக்கமாக வைத்து வர வேண்டும். நாங்கள் மரணிக்கும் வரை அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை நேரான நோக்கமாக வைத்து வந்து எங்களுக்கு முடியுமான அளவுக்கு இஹ்லாஸை கொன்று எங்களுடைய அறிவை எத்தி வைக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை உறுதியான ஒரு இடமாக ஆக்கி அந்த இடத்தை மேலும் மேலும் அதிகமாக வளர்த்து வரக்கூடிய ஒரு இடமாக ஆக்குவான். எனவே அந்த இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இந்த ஒளி பிரகாசம் பிஇذنில்லாஹி அஸ்ஸ வஜல் போகக்கூடிய ஒரு இடமாக மாறும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் எங்களுக்கு பின்னே எங்களுடைய நலவை விட்டுவிட்டு போகக்கூடிய நபர்களாகவும் எங்களை ஆக்கி எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தந்து எங்களுடைய குறைபாடுகளை மன்னித்து எங்களுடைய நற்செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுமை தினம் வரை தொடர்ந்தும் மக்கள் பயன்பெறக்கூடிய அறிவுகளை மற்ற நலவுகளை செய்துவிட்ட போகக்கூடிய மரணிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு
அதனை அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாத்து தர வேண்டும் என்று கேட்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அலம் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.